மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை. ஏற்கனவே உள்ள டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட சில கேள்விகளின் தொகுப்புகள், அது வித் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சந்திப்பிழை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4, அதாவது பல்லின மிகுமிடங்கள் என்னென்ன, பல்லின மிகா இடங்கள் என்னென்ன, அதை ஒரு கிளியர் ஐடியாஸ் இந்த 4 பார்ட்லேயே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அது பார்க்காதவங்க தயவுசெய்து அதை ஒரு வாட்டி பாருங்கள், பார்த்துட்டிங்க வாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம அந்த படித்த கான்செப்ட்ஸ் இங்கே எங்கெங்கே யூஸ்ஃபுல்லாகுது, எப்படி யூஸ்ஃபுல்லாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இது ஒரு ஏற்கனவே கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளின் தொகுப்பு, அதனுடைய விடைகள், ஏன் அந்த விட வருது, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன், ஏன் இன்னொன்று வரல, இது ஏன் வருது, அதோட எக்ஸ்ப்ளனேஷன். ரைட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வந்து பாருங்கள். ஏன்னா சந்திப்பில் கொஞ்சம் கிரிட்டிக்கல், ஒரு மாதிரியான ஒரு வாஸ்ட் கான்செப்ட். ஆனால் 4 முதல் 5 கேள்விகள் கம்பல்சரி கேட்குறாங்க எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையா. கரெக்டாக அத்தனைக்கும் நீங்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 4 ஏற்கனவே போடப்பட்ட அந்த 4 பார்ட்ஸு ப்ளஸ் இது என்ன 1 or 2 கொஸ்டின் தொகுப்புகள் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஒரு கிளியர் ஐடியாஸ், 100% பர்ஃபெக்ட் ஐடியாஸ் உங்களுக்கு சந்திப்பில் கிடச்சிடும். சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்று எது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். காரணம், ஏ யா என்ற சுற்றெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. இது ரெண்டும் தப்பு. ஏன்னா எது யாது அப்படிங்கிறது சுட்டு சொற்கள் கிடையாது, வினா சொற்கள். ஏயா என்ற எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் கிடையாது, வினா எழுத்துக்கள். அப்போது இது எதில் கேட்டாங்க, குரூப் 2 2A 2020. நீங்கள் பார்த்தோன்னா திடீர்னு ஆமான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இதில் கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஆன்சர் டி, கூற்றும் தவறு, காரணமும் தவறு. என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னுடைய சந்திப்பிலை பார்ட் 2ல் தெளிவாக இருக்குது. தமிழில் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய 5 எழுத்துக்கள் தான் தமிழில். இந்த 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது தெளிவாக அதில் இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்த கொஸ்டின், குரூப் 2 and 2Aல 2025 கேட்கப்பட்ட ஒற்றுப்பிழை, அதான் சந்திப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இது தொடர். 4 ஆப்ஷன்ஸ். முதல்ல இந்த மாதிரி ஒரு தொடர் வரும்போது ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது, எந்தெந்த இடங்களில் வல்லினம் அல்லது இக் இச் இத் இப் இந்த 4 எழுத்துக்கள் மிகுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே தெரியும். அதாவது செகண்ட் சொல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வள்ளலார் அருளியை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த வள்ளலார் அருளியை இது 2க்கு இடையில எப்போ மிகுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த அருளி அப்படிங்கிற சொல் கா சா தாப்பா இதில் ஆரம்பித்தா இடையில இக்கு இச்சு இத்து இப்பு மிகுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட தொடரை பொறுத்தலையும் அருளி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், உயிரிழத்தில் தொடங்குது, அதில் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அடுத்து அருளிய வழிகளை, வா, நம்ம காசா தாப்பா அந்த 4 லிட்டர் தான் இம்பார்ட்டன்ட். வா, அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் இல்லை. ஸோ அருளிய வழிகளுக்கு இடையில் வழின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வழிகளை கடைபிடித்து, கண்டிப்பாக கடைபிடித்து கால ஆரம்பிக்கு, அதனால் வழிகளை கடைபிடித்து இந்த 2க்கு இடையில் வழின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைபிடித்து அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே கடைபிடித்து அது 2க்கு இடையில் வழின்னு மிகுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கடைபிடித்து ஒழுகினால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓ ஒரு உயிரெழுத்து. ஒழுகினால் மனிதநேயம், மா வல்லின எழுத்தாக இருந்தாலும் அது நம்ம காசா தாப்பா அதில் இல்லை. அதே மாதிரி மனிதநேயம் மலரும், அதுவும் அதே ரீசன் தான். சரி, ஓகே. இதில் 2 ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்து 2 இடத்துல வலின மிகுந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று கடைபிடித்து, இன்னொன்று வழிகளை கடைபிடித்து. இந்த 2 இடத்துல மிகுந்து வரலாம். முதல்ல இந்த தொடருடைய பொருள் என்ன தெரியுமா? வள்ளலார் அருளிய வழிகளை நம்ம பின்பற்றி ஸ்ட்ரிக்டாக பின்பற்றி வந்தோம்னா கண்டிப்பாக மனிதநேயம் மலரும். அதுதான் அதனுடைய பொருள். சரியா? அப்போ இந்த கடைபிடித்துன்னு இருக்கு இல்லையா, கடைபிடித்து நார்மலாக நீங்கள் என்னுடைய பொருளை பாருங்கள், கடையில் பிடித்து அப்படின்னு வரும். ஆனால் நமக்கு என்ன பொருள் வேணும்? ஃபாலோ பண்ணுறது, அதாவது பின்பற்றுறது, ஸ்ட்ரிக்டாக பின்பற்றுறது. அப்படின்னா பொருள் மாறுபடாமல் இருக்கணும்னா அந்த கடைபிடித்துக்கு இடையில் இப்போ மிகுந்து வரணும். அப்போ தான் அந்த பொருள் மாறுபடாது. இப்போ மிகுந்து வரலைன்னா சும்மா கடைபிடித்தல்,
கடைப்பிடித்து, அது கடையில் பிடிப்பது, இந்த மாதிரி வேணால் ஒரு பொருளை கொடுத்துரும். அதனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த பொருள் வரணும்னா கண்டிப்பாக கடைப்பிடித்துக்கு இடையில் வழியில் மிகுந்து வரும். அடுத்து வழிகளை கடைப்பிடித்து கண்டிப்பாக மிகுந்து வரும். வழிகளை ரெண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகுந்து வரும். இது என்னுடைய பார்ட் 1ல் 4வது வல்லினம் மிகும் இடங்கள் 4 அதில் தெளிவாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த தொடரில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருந்து வல்லினம் மிகிறதுக்கு அந்த 2லேயும் கண்டிப்பாக மிகுந்து வரும். அதில் ஃபஸ்ட்டு கடைப்பிடித்தியாக மிகுந்து வரணும்னா கடைப்பிடித்து அப்படின்னு இருந்தால் தான் இந்த உறுதியாக அதை பின்பற்றி வரக்கூடிய மாதிரி ஒரு பொருளை தரும். பொருள் மாறுபடாமல் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த வல்லினம் மிகுந்து வர்றது அல்லது மிகக்கூடாத இடத்தில் மிகாமல் வர்றதுக்கு காரணம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொருள் மாறுபடாமல் இருப்பது. ஸோ இதில் அந்த பொருள் மாறுபடாமல் இருக்குன்னா கடைப்பிடித்துன்னு தான் வரணும். அதே மாதிரி வழிகளை கடைப்பிடித்த அந்த 2 கடையில் கண்டிப்பாக 2ஆம் வேற்றுமை உருவ வழிகளை வெளிப்படையாக வர்றதுனால அஸ்பர் நாம் நம்ம இலக்கண விதியின்படி கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரணும். சரியா? அடுத்த கொஸ்டின், உறுதிக்கூற்று ஆ ஓ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினா குறியிட வேண்டும், ஏனெனில் இவை வினா எழுத்துக்கள். கண்டிப்பாக 2மே சரி. தமிழில் இந்த 5 தான் வினா எழுத்துக்கள். அதனால் உறுதிக்கூற்றும் சரி, அதனுடைய காரணமும் சரி. சரியா? இதுவும் என்னுடைய பார்ட் 1ல் தெளிவாக இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களா. குரூப் 2 2Aல கேட்டிருக்காங்க. எப்போவுமே இந்த குரூப் 2 2Aல கொஞ்சம் அழகான கொஸ்டின்ஸ், ஆழமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சொற்களை இதனுடைய கூட பொருத்தணும். சொற்கள் கடற்கரை சாலை, புதுமனை புகுவிழா, உரிமை குரல், பருத்தி துணி. எது கூட பொறுத்து சொல்லியிருக்காங்கன்னா 1 7ஆம் வேற்றுமை தொகை, இன்னொன்று 3ஆம் வேற்றுமை உருவும் பயன் உடன்தொகை தொகை, அடுத்து 7ஆம் வேற்றுமை உருவும் பயன் உடன்தொகை தொகை, 4ஆம் வேற்றுமை உருவும் பயன் உடன்தொகை தொகை. இதில் 3 வேற்றுமை உருவுகளை இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. 3ஆம் வேற்றுமை உருவு நீங்கள் எடுத்த உடனே அதை நோட் பண்ணுங்கள். 3ஆம் வேற்றுமை உருவு இல்லைன்னா ஆளான் ஓடு உடன். 4ஆம் வேற்றுமை உருவு கு. 7ஆம் வேற்றுமை உருவு கண் இல் மேல் கீழ். இதை டக்குன்னு நீங்கள் உங்களுடைய ரஃப் ஷீட்டில் நோட் பண்ணுவீங்க. அடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன்ஸ் கடற்கரை சாலை, இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வரும், இதை நீங்கள் எப்படி விரிக்கலாம். கடற்கரையில் அமைந்த சாலை, இதுதான் ஓரளவு மேக்ஸிமம் பொருந்துற மாதிரியான ஒரு எக்ஸ்பேன்ஷன். கடற்கரையில் அமைந்த சாலை அப்படின்னாலே இதில் இல் அண்ட் அமைந்த இது 2 வருது. இல் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு, அமைந்த அதனுடைய பயன். அப்போ 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்ற குத்தகை. அப்போ எனக்கு தெரிஞ்சு கடற்கரை சாலைக்கு உள்ள ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். அதை நோட் பண்ணி வைங்க. அடுத்து புதுமனை புகுவிழா. புதுமனை புகுவிழா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா புதுமனையில் புகுவிழா அல்லது புதுமனையினுள் புகுவிழா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது 7ஆம் வேற்றுமை உருவு இல் அல்லது உள் மறைந்து வருது. ஆனால் இதில் அதனுடைய பயன் மறைந்து வரல. அதனால் இது 7ஆம் வேற்றுமை தொகை, அதாவது ஆப்ஷன் வந்து 1 அது கரெக்டாக இருக்கும். புதுமனை புகுவிழா பி, அதனுடைய ஆப்ஷன் ஆன்சர் 7ஆம் வேற்றுமை தொகை 1. சரியா? அடுத்து 3வது உரிமை குரல். இதை எக்ஸ்பென்ஷன் பண்ணியாச்சுன்னா உரிமைக்காக எழுப்பப்படும் குரல், உரிமைக்காக கொடுக்கப்படும் குரல், உரிமை கியூ. 4ஆம் வேற்றுமை உருவு அண்ட் அதுக்காக அப்படிங்கிறது சொல்கிறேன். 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகை. அப்போது உரிமை குரல் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகை. அடுத்து பருத்தி துணி, பருத்தியால் ஆன துணி அல்லது பருத்தியால் நெய்யப்பட்ட துணி, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆன் அது வந்து 3ஆம் வேற்றுமை உருவு. ஸோ 3ஆம் வேற்றுமை உருவு அல்லது அதனுடைய ஆகிய அல்லது செய்யப்பட்ட அப்படிங்கிற அந்த பயன் மறைந்து வரனால 3ஆம் வேற்றுமை உருவும் பயன் உடன்தொகை தொகை. ஸோ டி பருத்தி துணி அதனுடைய சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2, 3ஆம் வேற்றுமை உருவும் பயன். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய விடை வந்து ஒன்லி சி. ஸோ ஆன்சர் இஸ் சி. இது எல்லாமே பார்ட் 3ல் தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த 2ஆம் வேற்றுமை உருவு, 3ஆம் வேற்றுமை உருவு, 4ஆம் வேற்றுமை உருவு, 5ஆம் வேற்றுமை உருவு, இது எல்லாமே தெளிவாக நீட்டாக இருக்கும். எந்த என்ன சொல்கிறது கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது. அதை பார்த்துட்டு இதை படிச்சுட்டு அங்கே போகாதீங்க, அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, இது என்னங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, அடுத்து உறுதிக்கூற்று. சுற்றெழுத்துக்களை இடச்சுட்டுக்கள் என்றும் குறிக்கலாம். அகம் புறம் என சுற்றெழுத்துக்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து கண்டிப்பாக இது 2 சரியானா சுற்றெழுத்துக்களை அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு சொல்லலாம். அகச்சுட்டுன்னா சொல்லின் உள்ளே இருந்து சுட்டி காட்டுவது. அதுக்கு எக்ஸாம்பிள் அவன் இவன், அது சொல்லே வந்துடுது ஆயி அப்படிங்கிறது. அப்போ அந்த ஆயி எழுத்துக்களை இதில் நீக்கியாச்சுன்னா மற்ற எழுத்துக்களுக்கு பொருள் இருக்காது. புறச்சுட்டுன்னு அப்படி கிடையாது, சொல்லின் வெளியே. இப்போ அப்பன் அல்லது அம்மரம்
இதில் வந்து அந்த ஆய் எழுத்தை நீக்கினதால் பெண் மரம் இதுக்கு ஒரு பொருள் இருக்குது. சரி, அது புறச்சுட்டு இந்த மாதிரி அகம்புறம் அதில் சுட்டி காட்டுறதுனால அது நம்ம அகம்புற சுற்றெழுதுகள் இந்த இடத்தை பொறுத்து அது மாறுபடுறதுனால அதுவும் பொருள். அதனால் இதில் ரெண்டுமே சரி, அதுதான் கரெக்டான பதில். சரியா? அடுத்து ஒற்றுப்பிள்ளை. இது எந்த எக்ஸாம்? கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமா 2025. கனா கண்டேன், ஓடா குதிரை, திருவள்ளுவர் செல்வன், குதிரை தாண்டியது, விடை தெரியவில்லை. இந்த 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓடா குதிரை. இருகிட்ட எதிர்வேறை பெயரச்சத்தின் பின் கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரும். ஓடா குதிரை இக்கதில் மிகுந்து வரணும், வரல, அதுதான் ஏற. ஸோ மற்றதெல்லாம் சரியாக தப்பா அதை நம்ம ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும். முதல்ல கனா கண்டேன்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக இக்கு வரணுமா, இக்கு போட்டிருக்காங்க, வரணுமா வேண்டாமா? இக்கு வேண்டாம் அப்படின்னாச்சுன்னா அதுவும் இரவு தானே இல்லையா? இப்போ ஒற்றுப்பிள்ளை தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். கனா கண்டேன் இப்போ வரணுமா? கனா தனிக்குறிலே அடுத்து வரும் ஆ என்ன நெடில். கா அப்படிங்கிறது தனிக்குறில். நான்னா ஆ அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ஸோ தனிக்குறிலே அடுத்து வரும் ஆ என்ன நெடிலுக்கு பின் வல்லினம் மிகுந்து வரும். இதனுடைய பாற்றுல தெளிவாக இருக்குது. சரியா? ஓடா குதிரை பார்த்துட்டோம். அடுத்து திருவள்ளுவர் செல்வன். இது வந்து ஒரு வினைத்தொகை, அதாவது 3 காலத்தையே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வரக்கூடிய ஒரு வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் வரும்போது வராது. அதாவது வளர் தமிழ், நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். பார்ட் 4ல் இருக்குது வளர் தமிழ். வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். அதே மாதிரி தான் திரு வளர்ந்த செல்வன், திரு வளர்கின்ற செல்வன், திரு வளரும் செல்வன். இந்த மாதிரி 3 இது காலத்தையே ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இது வினைத்தொகை. வினைத்தொகையில் கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வராது வினைத்தொகையை அடுத்து. சரி, அடுத்து குதிரை தாண்டியது. எழுவாய் சொற்கள். எழுவாய் சொற்களை தொடர்ந்து இது ஒரு எழுவாய் சொல். எழுவாய் சொல் எழுவாய்னா என்னது, எது யாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் எழுவாய். குதிரை தாண்டியது எது யாதுன்னு பார்த்தா குதிரைன்னு அர்த்தம். குதிரை தாண்டியது எழுவாய், குதிரை அப்படிங்கிறது எழுவாய் சொல். அதை தொடர்ந்து கண்டிப்பாக வல்லினம் மிகாது. இது என்னுடைய பார்ட் 4ல் தெளிவாக இருக்குது. தயவுசெய்து இதை பாருங்கள், ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் எல்லா எக்ஸாம்ஸுக்கும். சரியா? ஒற்றுப்பிள்ளையற்றாலும் சந்தி பிள்ளையற்ற தொடரை சரி தேர்வு செய்யணும். இது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமோ 25 கேட்டிருக்காங்க. வாழ்க்கை படகு, வெண்டைக்காய் பொரியல், தண்ணீர் தொட்டி, மொற்குழம்பு, விடை தெரியவில்லை. இதில் ஒரே ஒரு இடத்துல தான், செகண்ட் பியில் தான் இப்போ மிகுந்து வந்திருக்கு. இது எல்லாத்துலேயும் மிகுந்து வரல. ஒற்றுப்பிள்ளையற்ற தொடர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சோம். அப்படின்னா என்னென்னா, வாழ்க்கை படகு அதில் மிகணுமா வேண்டாமா? வெண்டைக்காய் பொரியல் மிகுந்து வந்திருக்கு, ஆனால் உண்மையிலே வரணுமா வேண்டாமா? தண்ணீர் தொட்டி இடையில மிகுந்து வரணுமா வேண்டாமா? மோர் குழம்பு 2 கடையில் மிகுந்து வரணுமா வேண்டாமா? முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் பார்த்து பாருங்களா. காசா தாப்பா அது ஆரம்பிக்கக்கூடிய சொற்களாக இருக்கா? 2வது சொற்கள். படகு பால் ஆரம்பிக்கு, பொரியல் போல் ஆரம்பிக்கு, தொட்டி தாள் ஆரம்பிக்கு, குழம்பு கால் ஆரம்பிக்கு. அப்போ எல்லாத்துலேயும் வரலாம், வராமல் இருக்கலாம். சரியா? அப்போது இதில் வரணும், இதில் வரக்கூடாது. அதை பேஸ் பண்ணி ஒற்றுப்பிள்ளை இல்லாதது எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க. ஆன்சர் வந்து வெண்டைக்காய் பொரியல் தான். இது ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வாழ்க்கை படகு. வாழ்க்கை ஐ 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகுந்து வரும். இது என்னுடைய பார்ட் 1லேயும் இருக்குது, பார்ட் 3லேயும் இருக்கும். சரியா? பார்ட் 3 4லேயும் இருக்கும், பார்ட் 1 அண்ட் பார்ட் 4 2லேயும் இருக்கும். ஸோ வாழ்க்கை படகு 2 கடையில் கண்டிப்பாக இப்போ மிகுந்து வரணும், வரல, அது தப்பான தொடர். அப்போ ஒற்றுப்பிள்ளையான தொடர். 2வது வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் அதை நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணியாச்சுன்னா என்ன சொல்லலாம்? இது வெண்டைக்காயால் சமைக்கப்பட்ட அல்லது வெண்டைக்காயால் ஆகிய பொரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி தானே? இன்னொரு ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ணுங்க. வெண்டைக்காய் பொரியல். பொரியல் அப்படிங்கிறது ஒரு பொது சொல். வெண்டைக்காய் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த மாதிரியான இருவேறுட்டு பண்புத்தொகை, அதாவது பொதுப்பெயர் பின்னும் அதனுடைய ஸ்பெஷல் பெயர் முன்னும் வந்து சொல்லக்கூடிய அந்த சொற்களில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். இது வந்து ரூல்ஸ். இன்னொரு ஆங்கிளில் நம்ம சொன்னோம்னா வெண்டைக்காயை கொண்டு செய்யும் பொரியல். இதுலேயும் ஐ வெளிப்படையாக வருது, வித்து உருவு ஐ அதனுடைய பயன் 2 சேர்ந்து வர்றதுனால 2ஆம் வேற்றுமை உருவு ஐ வெளிப்படையாக பயன் வெளிப்படையாக வர்றதுனால அதுலேயும் அந்த கேட்டகரிலையும் இதை நம்ம திங்க் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வெண்டைக்காய் பொரியல் அப்படிங்கிறது வந்து இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். என்னென்னா இருவேறுட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். அது என்னுடைய பார்ட் 2ல் இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை படகு இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்னென்னா உருவகாது. வாழ்க்கை படகு அப்படிங்கிற சொல் வந்து உருவக சொல். உருவகத்தில் கண்டிப்பாக வல்லினம் மிகும்.
உருவகம் அப்படின்னா ஓமை வேறு பொருள் வேறுன்னு சொல்லாமல் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் உருவகம். இது வாழ்க்கை படகு வந்து ஒரு உருவகம். உருவகத்தில் கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரும். அது என்னுடைய பார்ட் 331 வல்லினம் மிகுமிடங்கள் 31 அதில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாழ்க்கை படகுல இப்போ மிகுந்து வரணும், வரல, அது தப்பான தொடர். வெண்டைக்காய் பொரியலில் கண்டிப்பாக மிகுந்து வரணும், வந்திருக்கு, இது கரெக்டான தொடர். அப்போ ஒற்றுப்பிள்ளைட்டு தொடரில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், வெண்டைக்காய் பொரியல் கரெக்டு தான். இது தண்ணீர் தொட்டிக்கு வாங்க. தண்ணீரை தொட்டின்னா தண்ணீரை தேக்கி வைக்கும் தொட்டி, அதான் தண்ணீர் தொட்டி. அது எக்ஸ்பென்ஷன், அதாவது தண்ணீரை தேக்கி வைக்கும். ரெண்டாம் வேற்றுமை உருவ ஐயும் அதனுடைய பயனும் மறைந்து வந்திருக்கு. அதில் கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரணும், அதில் வரலை. அப்போ இது பிழையான தொடர். அடுத்து மோர் குழம்பு. மோர் குழம்பு மோரால் ஆகிய குழம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலேயும் அல்லது மோரை கொண்டு செய்த குழம்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாம் வேற்றுமை உருவு அல்லது மூன்றாம் வேற்றுமை உருவு அதனுடைய பயன் ரெண்டும் மறைந்து வந்த சொல். அதனால் இதுலேயே கண்டிப்பாக இக்கு மிகுந்து வந்திருக்குன்னு வரல, இதுவும் தப்பு. அப்போது இதில் சரியான விடை, ஒற்றுப்பிழை இல்லாத விடை வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். சரியா? அடுத்து இதுவும் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமா 25ல் கேட்டிருக்காங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்களுள் மொழியின் முதலில் வருபவை அவை. ஏ, யா, அதே மாதிரி ஏ, இது 3 தான் மொழிக்கு முதலில் வருவது. ஏயா மொழிக்கு முதலில் வரும், ஏ வந்து முதலிலும் இறுதியிலும் வரும். அதனால் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் நம்ம கேட்டாச்சுன்னா இந்த 3 நம்ம சொல்லலாம். ஏ, யா, ஏ ஆகிய 3. இதனுடைய பார்ட் 1ல் தெளிவாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து எங்கே, எதற்கு, எப்படி, எவை ஆகிய சொற்களுக்கு பின் எவ்வகை குறி. எங்கே எதற்கு அப்படின்னாலே வினாக்குறி தான், அது வினாச்சொல் தான் எல்லாமே. அது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது வினாக்குறி தான் அதில் இடணும். ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடும். அப்போ ஒன்றை சுட்டி காட்ட வர எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் என்று பேர். கரெக்டு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ இப்போ தான் நம்ம பார்த்தோம், அவை எல்லாமே வினா எழுத்துக்கள், நாட் சுற்றெழுத்துக்கள். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு இதனுடைய ஆன்சர். சரியா? ஏன்னா ஏயா, ஓ ஆகிய எல்லாமே வந்து சுற்றெழுத்துக்கள் அல்ல, இவை அத்தனையும் வந்து வினா எழுத்துக்கள். சரியா? கூற்று சரி, காரணம் தவறு. இதுவும் என்னுடைய அந்த பார்ட் 1ல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். தயவுசெய்து செக் பண்ணி புரிஞ்சுவிடுங்க. சரியா? அடுத்து அப்பக்கம், இப்பக்கம், எப்பக்கம் என்பன சுற்றுச்சொற்கள். கண்டிப்பாக இடப்பொருளை சுற்றுவதாக ஆகி வந்துள்ளது. இடப்பொருளை கண்டிப்பாக, ஏன்னா தொலைவு அல்லது அண்மை அதை சுட்டி காட்டுற மாதிரி வரக்கூடியது. இதில் ரெண்டுமே சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி. சரியா? இதுவும் என்னுடைய பார்ட் 1ல் தெளிவாக இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். இது ரொம்ப அழகான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. 2 சொற்களுக்கு இடையில் இப்பென்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகை கிடையாது, தந்த பலகை அப்படின்னா அவன் எனக்கு தந்த பலகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தந்த பலகை அப்படின்னு வந்துட்டுனாலே அங்கே யானை தந்தத்தினால் ஆகிய பலகைன்னு வந்துடும். அப்போ கூற்று வந்து தவறு. அடுத்து 2 சொற்களில் இப்பு ஒற்றெழுத்து வந்ததால், இப்பெற்றெழுத்து வந்ததால் கொடுத்த பலகைன்னு வரல, வந்ததால் தான் தந்தத்தினால் செய்யப்பட்ட பொருள் வரணும். சரியா? அப்போ ரெண்டுமே தவறு, கூற்றும் தவறு, காரணமும் தவறு. சரியா? அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை குரூப் 4ல் கேட்டிருக்காங்க 2025. அங்கு கேட்டேன், இங்கு கேட்டேன், இங்கு பேசாதே, அங்கு பேசாதே, எங்கு சென்ற விடை தெரியவில்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், உங்களுக்கே தெரியும். அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆங்கு, இங்கு, அங்கு இந்த மாதிரியான சொற்களின் பின் கண்டிப்பாக வல்லெழுத்து மிகுந்து வர வேண்டும். இதில் வல்லெழுத்து மிகுந்து வரக்கூடியது ஒரே ஒரு சொல், ஆப்ஷன் ஏ மாத்திரம். அதுவும் என்னுடைய பார்ட் 1ல் தெளிவாக இருக்குது, தயவுசெய்து போய் செக் பண்ணுங்கள். சரியா? அடுத்து கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். ரைட், கலைக்கழகம் கலையை கற்பிக்கும் கழகம். சரிதான். 2 சொற்களுக்கு இடையே இக்கு என்ற ஒற்று மிகுவதால் கலை, கண்டிப்பாக அதே தான். ஏன்னா இக்கு மிகல் அப்படின்னா என்ன பொருள் தரணும்னா கலைக்கழகம் என்பது கலைந்த கழகம் அப்படிங்கிற மாதிரி வேறொரு பொருளை கொடுப்போம். கலை கூட இக்கு மிகுந்தனால தான் கலையை கற்பிக்கும் கழகம் அப்படிங்கிற மாதிரி வேறு ஒரு பொருளை கொடுக்கும். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. சரி, இது 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 அது இது இது எதுக்கு இந்த மாதிரியான இது எக்ஸாம்பிள்ஸ்னால், அந்த இக்கு மிகுமிடங்களில் மிகாமலும் மிகாத இடங்களில் மிகுந்து வந்தால் இக்கு
இச்சி இத்தி இப்பு அந்த பொருள் மாறுபடும் இல்லை, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது எல்லாமே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 425 கேட்ட அந்த வினவ பொருள் பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்ன எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இது ரிப்பீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் இன்னும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது புரிதல் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நிறைய இதில் நம்ம பார்த்தாச்சு, இது உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே சரியான பதில் தான். அடுத்ததாக நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம், அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். சந்திப்பில் ஏற்ற தொடரை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். பாலை இடையில ஈக்கு வந்திருக்கு, குடித்து விட்டு அதுக்கு ஈக்கு வந்திருக்கு, பள்ளிக்கு புறப்பட்டான். இதில் முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். பாலை குடித்து விட்டு, அதில் ரெண்டாவது சொல் குடித்து விட்டு, கு கால் ஆரம்பிச்சிருக்கு, ஸோ ஆப்ஷன் இருக்குது. அடுத்து குடித்து விட்டு பள்ளிக்கு, பால் ஆரம்பிச்சிருக்கு, ஆப்ஷன் இருக்குது. பள்ளிக்கு புறப்பட்டான், எகைன் பள்ளிக்கு அடுத்த சொல் புறப்படும், பால் ஆரம்பிச்சிருக்கு, புறப்படும் பா. அப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸ் 3 இடங்களில் இந்த இக்கு இச் இத்து இப்பு இதில் இக்கும் இப்போ மிகுந்து வர்றதுக்கு, இக்கு ஒரு இடத்துல இப்பு 2 இடத்துல மிகுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போது நம்ம ஆன்சர் நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் நம்ம எப்படி வருதுன்னு நம்ம அடுத்ததில் பார்த்துடலாம். பாலை அப்படின்னு நம்ம சொல்லியாச்சுனாலே அதில் 2ஆம் வேற்றுமை உருவு ஐ, பாலை வெளிப்படையாக வருது, அதனால் வள்ளியை மிகுந்து வரும். அப்போ பாலை அடுத்த சொல்லுக்கு முன்னாடி ஈக்கு மிகுந்து வரணும், அது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து குடித்து விட்டு பள்ளிக்கு, குடித்து விட்டு நம்ம ஏற்கனவே நான் என்னுடைய பார்ட் 1லேயே போட்டிருக்கேன். வந்தொடர் குற்றியில் வர சொற்களின் பின் வள்ளினம் மிகுந்து. குடித்து விட்டு அப்படிங்கிறது விட்டு சுடத்தொகுறாக தான் குற்றியில் வர சொற்கள். குடித்து விட்டு வந்தொடர், ஏன்னா டூக்கு முன்னாடி டா இருக்குது, வல்லினமை எழுத்து கசடத்தவர, அதுதான் வல்லினமை எழுத்து டா இருக்குது. ஸோ குடித்து விட்டு அப்படிங்கிறது ஒரு வந்தொடர் குற்றியில் வர சொல். ஸோ குடித்து விட்டுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரும். அதுக்கு 3வது ஆப்ஷன் பள்ளிக்கு புறப்பட்டான், பள்ளிக்கு 4ஆம் வேற்றுமை ஒரு புக்கு வெளிப்படையாக வந்திருக்கு, ஸோ அந்த சொல்லையும் கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். சரியா? தேங்க்யூ. இதுக்கு முன்னே இது அடுத்த பார்ட்டில் இன்னொரு 15 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தேட் தயவுசெய்து என்னுடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்று ரிவைஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். ப்ளஸ் அண்ட் கொஸ்டினில் ஒரு 4 முதல் 5 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணுற மார்க்ஸ். இது கொஞ்சம் ஒரு வேகான சப்ஜெக்ட், தயவுசெய்து எல்லாத்தையும் ஒன்று செக் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். என் அப்கமிங் சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதையும் தயவுசெய்து பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், அது இன்னும் 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாகட்டும். தேங்க்யூ.